நான் எங்கிருந்தோ இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறேன். අදවසේ මම කොයිදෝ සිට මේ දේශයට පැමිණ සිටිනවා. என்னிட்ட பணம் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். අපි කියමු මාගාව මුදල් නැහැ කියලා හිතාගමු. நான் ஊழியத்துக்காக வந்திருக்கிறேன். මම සේවය උදෙසා පැමිණ සිටිනවා. யாராவது என்னை போஷிப்பார்கள். කවුරු හරි මාව පෝෂණය කරાવી. அப்ப என்னுடைய நம்பிக்கை இப்ப யார் எனக்கு போஜனம் தருவார்கள்? මගේ විශ්වාසය දැන් කවුද මාව පෝෂණය කරන්නේ කියලා. ஆனா அதே போன்று அங்கே தாவீது தன்னுடைய உள்ளான மனிதனுக்கான சாப்பாடு ஆகாரத்துக்காக தேவனிடத்தில் நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். අපි දකිනවා එලෙස ස්වාමීන් වහන්සේව දාවිත් ස්වාමීන් වහන්සේ කේන්දරය කරගෙන හැම අවස්ථාවෙකම උන්වහන්සේ දෙසම බැලුවා කියලා අපි දේවචන කියලා තිබෙනවා. அன்றாட சரீரத்துக்கு தேவையான ஆகாரம் அன்றாடம் கொடுக்கப்படுவது போல එදිනෙදා ජීවිතයේ ශරීරයට අවශ්‍ය ආහාර ලැබෙනාසේ நம்முடைய உள்ளான மனுஷனும் தேவனுடைய வார்த்தையினாலே போஷிக்கப்பட வேண்டும். අත්ලාන්තේ කියන්නේ මේ කෝටාරම තුළ තියෙන ආත්මය දෙවියන් වහන්සේගේ වචන තුළින් පෝෂණය ලැබිය යුතුයි. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ඒක කොහොමද කළ යුතුද? சபைக்கு நீங்கள் ஒழுங்காக வர வேண்டும். නොකරවම ඔබ සභාවට පැමිණිය යුතුයි. வேதத்தை ஒழுங்காக வாசிக்க வேண்டும். දේව වචනේ ක්‍රමයක් ලෙස කියවිය යුතුයි. ஜெபத்தில் தரித்திருக்கிறவர்களாக යාඥාවේ රැඳී සිටිය යුතුයි. உங்களுக்கு வேதத்தில் விளங்காவிட்டாலும் வேதத்தின் ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ආමේන්. ඔබට දේව වචනේ තේරුම් නැත්නම් දෙවියන් වහන්සේගේ වචනේ ගුරුවරයා සුද්ධ ආත්මයන් වහන්සේ. இன்றைக்கு நான் சொல்ல போனா இந்த போனை எடுத்து உங்களுக்கு காட்ட முடியும். අද කිව්වා මට ෆෝන් එක අපිට පෙන්වන්න පුළුවන්. நான் வேற காரியங்கள் வசனங்கள் எடுத்து வைத்திருந்தேன். මම ගොඩක් වචන අරන් තිබ්බා. நான் இப்ப போனை பார்க்கவில்லை. දැන් මම ෆෝන් එක බැලුවේ නැහැ. ஆனா நான் ஜெபித்தேன், ஆவியானவரே நான் போய் பேசுகிற பொழுது நீர் வார்த்தைகளை கூறும். මම කිව්වා ස්වාමිනේ මම අද කතා කරනකොට ඔබ වහන්සේ මට පණිවිඩ දෙන්න කියලා. ஆனா எனக்கே தெரியுமோ தெரியாது இவ்வளவு வார்த்தைகளை தேவன் என்னை கொண்டு பேசுவார். මම හිතුවේ නෑ ස්වාමීන් වහන්සේ මෙච්චර අදහස් මට දෙයි කියලා. தேவன்கிட்ட நான் முதலே சொல்லிட்டேன், என்னோடும் பேசுங்க உங்களோடும் பேசுங்க. මම ස්වාමීන් වහන්සේට කිව්වා ස්වාමිනේ මේ සෙනඟ සම කතා කරන මා සම කතා කරන්න. என்னுடைய உள்ளான மனிதனுக்கும் ஆகாரம் தேவை. මගේ අතුලාන්ත මගේ ආත්මයට දිව්‍ය ආහාර අවශ්‍යයි. தேவன் ஒரே நேரத்திலே என்னையும் போஷித்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ එකම අවස්ථාවේදී මාවත් පෝෂණය කළා. உங்களை ஒவ்வொருவரையும் போஷித்திருக்கிறார். ඔබ එක්කෙනෙක්වත් පෝෂණය කළා. நான் உனக்கு போதித்தேன் நடக்கும் பாதை நாடோறு காட்டுவேன் பயப்படாதே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அதுபோல உன்னையும்
செய்தார்கள்